எல்லாருக்கும் வணக்கம். நீதிபதிகள், சிபிஐ, வழக்கறிஞர்கள், பிரஸ் மீடியாக்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று நீதிபதிகள் அடித்து கொன்ற கொலை வழக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் கூட என் மயம் போனதை தாங்க முடியாத வருத்தமும் இருக்குது. 11 மணிக்கு நடந்திருக்கு கோயிலில். எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. 11 மணிலேருந்து 2 மணிக்கு தான் எங்கள் ஸ்டேஷனில் கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. வேர்த்தையெல்லாம் ஒரு காரணம் சொல்லி கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. ஏன் எனக்கு தெரியப்படுத்தலை? வீட்டுக்கு என் மையம் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஏன் எனக்கு தெரியப்படுத்தலை? யாராலும் அடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்கு அடித்தாங்க? எதுக்காக அடித்தாங்க? என்ன காரணத்துக்காக என் மையம் செஞ்சு அதை பார்த்து அடித்தாங்க? எனக்கு சொல்லியிருக்கணும்ல. சொல்லாமல் கூட்டி கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும். 4:30 மணிக்கு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு. எதுக்கு சொல்லாமல் கூட்டிட்டு விட்டாங்க? யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதான்ற மேடம் பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பெரிய இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு. நாங்கள் அதனால் அந்த உத்தரவு பட்டு செஞ்சோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்கிறாங்க. அந்த 5 பேர் பெரிய இடங்கிறது யார் அது எங்களுக்கு தெரியணும். எனக்கு ஏன் தெரியப்படும்? 4:30 மணிக்கு தான் எனக்கு தெரியும். நாங்கள் போய் ஸ்டேஷனில் போய் என் மையனை போய் பார்த்தேன். நானும் சின்ன பையன் போய் 8 மணிக்கு பார்த்தோம். அங்கே என் மையனை போய் கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னான். சொல்லவும் சக்தி சொல்லலாம்ல சொல்லுங்க. சக்தி தம்பியை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் கூட்டிகிட்டு போய் எங்களை காமிச்சார். கூட்டி என் பையனை கேட்டுக்கிட்டு இருக்கையில அவர் சொன்னால் எனக்கு தெரியாதுமா, நான் எடுக்கலையும் கையை காமிச்சான். அப்போ ஒரு போலீஸ்கார் நீங்கள் நிற்காதம்மா போங்கம்மா போங்க 2 பேர் விரட்டி விட்டாங்க. நாங்கள் வெளியே போய் நானும் என் பையன் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியிலேயே எங்கள் நிற்க விட மாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரவங்க. அப்போ சக்திகிட்ட கேட்டு எப்படின்னா போக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போங்கம்மா, நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. சொல்லவும் இங்கே 2 விட்டுட்டு வர மனசு இல்லாமத்தே சரி சக்தியும் கூட்டு வந்துடுவாப்புல. சரி காலையில் எது நடந்தால் நம்ம காலைல முதல்ல ஒரு வக்கீலை பார்த்து வெளியே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சக்தி இருக்க தைரியத்துலையும் நம்பிக்கையிலையும் வந்தோம். காலையில் தூங்கி எழுந்து நானும் என் பையனும் போய் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிக்கிட்டீங்கள ஒரு 2 பேர் ஒரு டெம்போ வச்சு நின்றுட்டு இறங்கி வந்தாங்க. இறங்கி வரையில் நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் 6 மணியை போல் காலையில். கரெக்டாப்பா சோப்பு வாங்க வந்தேன். அப்புறம் ஒரு டெம்போவில் வெள்ளை வண்டியில் 2 பேர் இறங்கினாங்க. இறங்கையில் நான் பார்த்துட்டு வேகமாக என்னை நோக்கி தான் வந்தாங்க. வரும் யாரும் தெரியல. சோப்புக்கார பிள்ளைகிட்ட கடைக்காரப்பிட்ட காசு குடிக்கல வந்தாங்க. வீடு எதுமான்னு கேட்டாங்க. இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன். உன் மையம் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமாமா அப்படின்னாரு. என்ன சார் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க சார். இந்த மாதிரி எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு. வீட்டுக்கு வாமான்ட்டு கதவை திறக்க போனாங்க. நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குறேன், இந்த பக்கம் கூட்டிட்டு லைட்டு போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவு இருக்குது. அதை பக்கம் போகல நீ ஏமா ஓடி போய் முதல்ல கதவை திறக்கிற? நான் திறப்பே இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார் பையன் தூங்குற இருட்டாக இருக்குது மிதிச்சுன்னு சொல்லிட்டு நான் லைட்டு படத்தான் சார் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டுனாங்க. பீரோலாம் திறம்மா அப்படின்னு சொன்னாங்க. பீரோலாம் திறக்கவும் சாவி எடுத்து பீரோ தந்து உள்ளே இருக்க புறாமல் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு எங்கேம்மா வச்சுருக்கேன் நகை அப்படின்னு கேட்டேன். சார் இல்லை சார் தெரியல சார்ன்ட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க. என் மயங்கர் ரஃபா போகிற பீஸெல்லாம் வெளியில் தான் வச்சுருக்கேன். அதை பூரா எடுத்து அவங்க தான் கொட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒன்று கூட இல்லாமல் நீங்கள் எந்திரா அப்படின்னு சொல்லி என் சின்ன பையன் முகம் கூட கழுவலை. முகம் கூட கழுவ சட்டையை கூட பெரட்டி கூட போட விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ வேகமாக அவனை போட வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கேட்டாங்க உன் மையன் ஆச்சி கடை எங்கேம்மா இருக்குது அப்படின்னு. ஆச்சி வீடு எங்கேம்மா இருக்கட்டும். ஆச்சி தாத்தாலாம் இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா கடை வச்சுருக்காங்கம்மா கோயிலுக்கு மேலே கடை வச்சுருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கூட சொன்னேன். சரி எங்கள் சொந்தக்காரங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க பேர் குருவம்மான்னு சொன்னேனம்மா. அப்படின்னா எனக்கு பெரியம்மா தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வீடை காட்டுறான்னு சொல்லி சின்ன பையனை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போவோம். சரி கூட்டிகிட்டு வீடைத்தானே காமிக்கத்தானே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே பார்த்தா அப்புறம் எங்கள் சொந்தக்காரனுக்கு போனவங்க சொன்னாங்க என்னமோ சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொன்னேன். என்ன வீடைத்தானே காமிக்க போகிறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் அப்போ வினோத்துன்றவங்க அந்த பையன்கிட்ட போய் நான் கேட்டேன். தம்பி இந்த மாதிரி சின்னவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல. சொல்லவும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தேன். வரல. 11 மணி ஆச்சு 10 மணி ஆச்சு வரல. அப்புறம் எங்கள் அக்கா அண்ணன் மையன்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி இல்லைத்தே வந்துடுவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்கத்தே அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் இருக்கவும் அப்புறம் திரும்ப ஒருக்க எங்கள் அண்ணன் தான் நான் ஃபோன் போட்டு, தம்பி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஒரு விவரம் தெரியலப்பா, நீ சக்தி தம்பிக்காவது ஃபோன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு ஃபோன் போட்டுச்சு எங்கள் அண்ணன். போடையில் ஃபோன் போகலத்த, நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணால் தரேன், நீங்கள் வேணால் போடுங்கத்தேன்னு சொல்லிச்சு. சரி கொடுப்பா, நான் பேசுனதே இல்லை, சரி குடியா நான் பேசுகிறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன், போகலை. திரும்ப ஒருக்கா போட்டேன், எடுத்தாப்புல இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க வேணும். இல்லைப்பா பயப்படாதீங்க, திரும்ப கூட்டிகிட்டு விட்டுருவாங்க, விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன். சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, விட்டுருவாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வயசாகி போச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. எடுத்திருந்தா உள்ளே வைக்க போகிறீங்க, எடுக்கலைன்னா வெளியே விட போகிறீங்க, இந்த தைரியத்தில் நான் இருந்தேன். இல்லைன்னா எடுத்திருந்தா உள்ளே வைக்கப்பாங்க, நம்ம ஒரு அக்கில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்தில் நானும் என் மயனை ரொம்ப. இவனையும் கூட்டிகிட்டு போய் 6 மணிக்கு சரி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க. சரி 2 பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்க தான், நம்ம சொந்த பந்தம் தானே, நம்பித்தான் நான் முக்கியமாக இருந்தேன். யாருமே கேட்கலன்றது என் மயன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன் கேட்கல, யார் எடுத்ததை பார்த்தது யாரு, என் மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு. நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது, இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனால் யாரா சொல்லுங்க, என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா, இப்போவே நான் சாகுறேன். அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன், கஞ்சிக்கு யார் வீட்லையுமே கஞ்சிக்கு பாட்டில் துணிக்கு விடலை. நான் வைராக்கியமாக பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்துன்னு நினச்சா 2 பிள்ளைங்க வச்சுருந்தேன். ஆனால் கடைசி ஊர் பையன் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு போருக்கு தப்பான போருக்கு எதுக்கு கொடுத்தாங்க, அதனால தெரியப்படுத்தணும். கோயிலுக்குள்ளேயே அடிச்சாங்களாம். எதுக்காக அடிச்சிங்க, எனக்கு அது முதல்ல தெரியணும். உரிமையை போட்டு அடிச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் அதை வச்சு நீ காப்பாற்றிருக்க முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கணும். முதல்ல எனக்கு தான் முதல் தகவல் சொல்லியிருக்கணும். வேர்த்த ஒரு காரணம், இந்த 2மே எனக்கு ரொம்ப கொள்ளுது. வேர்த்த ஒரு காரணம்னு சொல்லி என் மயிலை கொண்டு எதுக்கு நீ கொண்டு இங்கே கூட்டி கொண்டு நீ விட்ட, அதுக்கு முதல் பதில் சொல்லணும். தெரியணும் எனக்கு அது சொல்லியா. நிக்கிதா முதல் கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது தானே, வெளியே வரவே கூடாது. போது பையனால முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, சிபிஐ சார் மேல நம்பிக்கை இருக்கு. தம்பி கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீமதி சொல்லியிருக்காங்க, காவல்துறைக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் போராடினதுக்கு நீங்கள் நிக்கிதா கொடுத்த புகாரும் ஒரு பொய்யான புகார்னு சிபிஐ அறிக்கை தயாராகிட்டு சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி உங்களுடைய மகன் கொலை வழக்க இவ்வளவு பேசுனது, இவ்வளோ தீர்ப்பு கொடுத்தது, இதை பற்றி எப்படி பார்க்கலாம்? ஒரு தாயாக இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த இதை கொடுத்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு தாயோட வழி, அதை உணர்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த 5 காவலர்கள் மீது மேற்கொண்டு உயர் அதிகாரிகள் ஈடுபட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தம்பி இதெல்லாம் சொல்லுங்க. கண்டனம் வாங்கி கொடுக்கணும், வெளியே வரக்கூடாது, யாராக இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில் கூட தீங்கு நினச்சிருந்தவங்களும் வெளியே வரவே கூடாது, யாராக இருந்தாலும் சரி. உயர் அதிகாரிகள் மேற்கொண்டு விசாரிச்சு யாருன்னு பார்த்து மேற்கொண்டு உள்ள தள்ளணும். நிக்கிதா பொய் புகார் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்களா, அவங்கள இப்போ நீதிபதி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பொய் புகார்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்லை இப்போதான் உங்களுக்கு தெரியும்? பொய் புகார்னு எங்களுக்கு நேற்று தான் தெரியும். அஜித் எடுத்துருக்க மாட்டேன்னு தெரியும். எனக்கு ஏற்கனவே என் பையன் எடுத்துக்க மாட்டேன், நான் நம்புறேன், முழுசா நம்புறேன். அந்த மாதிரி நான் பிள்ளை வளர்க்கவே கிடையாது, எடுத்துக்க மாட்டேன். ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனால் ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியணுன்றதுக்காகத்தான் இவ்வளோ நாள் இந்த இதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். அது இப்போ தீர்ப்பாகி சொல்கிறது வேற, அவங்க நீதிபதி சொல்கிறது வேற. அதனால தான் இவ்வளவு தூரத்துக்கு காத்திருந்தோம். அது இந்த உலகம் இந்த மாதிரி விசாரணை உங்களுக்கு போதிய திருப்திகரமாக இருக்கு, நல்ல முறையில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. அடுத்த கட்டம் இந்த வழக்கில் நிறைய பேரை சேர்த்துருக்காங்க. அதாவது டிஎஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நிறைய பேர்த்த வழக்கில் சேர்த்துருக்காங்க. அவங்க மேலே என்ன மாதிரி நடவடிக்கை இங்கே எடுக்கணும்? அந்த 5 பேர் உள்ளே இருக்காங்களா, இவங்க மேலே சிறைக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், சிறைக்கு செல்லணும். ஒன்றுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளோ கொடூரமா, முளாப்படி தண்ணி இல்லாமல் இதெல்லாம் இவங்க சட்டத்தில் இருக்கா?
தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது உங்கள் சட்டத்தில் இருக்கா? ஒரு அரைக்கணை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி. எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்தில் எடுத்து தொங்க விட்டுருக்க, வயிற்று கஞ்சி தன்னால் போகிறது. யார் எனக்கு தப்பாக நினச்சிக்கிறாங்க? தன்னால் போகிற நீர் மலத்தை கூட பள்ளி கட்டாயம் வர வச்சுருக்காங்க. பிள்ளை பார்த்தாங்களா வேறு எதை பார்த்தாங்க? உடனே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. இவ்வளோ கொடூரமாவா? என் மயன் குன்னி குறியே செத்துப்பேன். இனிமேல் எவன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னே அவன் உயிரை விட்டு போயிருப்பேன். அவ்வளோ ஒரு கொடூரமாக அவனை பண்ணியிருக்கீங்க. எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறது? கம்மா கடுவாலும் கூட்டிகிட்டு போகிறது. உடனே ஒரு தாய் பெற்றிருப்பாங்க. நீ இந்த அக்கான்னு சொல்ல பிறந்திருப்ப. மனுஷனுக்கு இறக்க குணம் வந்து 6 அறிவு உள்ளவன் தான் கொடுத்துருக்கேன். 5 அறிவுக்காரன் நீ வேலை பார்த்துருக்க. என் கொலை கொதிக்கிற மாதிரி யார் கொலை கொதிக்குமா? இதில் ஈடுபட்ட எவ்வளவு வழியே வரக்கூடாது. எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னாடு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படிலாம் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கான நேரம் எங்களுக்கு கொடுக்கல. அது என்னன்னு விசாரிக்க கூட எங்களுக்கு நேரம் கொடுக்கல. காவல்துறையினர் மனித உரிமை மீறல் வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்தீங்க. அன்னைக்குமே பட்னியா போட்டு கொண்டிருக்கீங்களா? நீங்களாம் மனுஷ பிறவிகளா பிறந்தீங்களா? சில விஷயங்கள்லாம் இருக்கு, முடியாது. காவல்துறையினர் மனித உரிமை மீறல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காவல்துறை நடவடிக்கையை நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது நான் ஒரு தாயா குமுறல, உலகம் பூரா குமுறத்தேன் செய்து இப்படியான்னு கேள்விப்படவே இல்லை. இந்த கொடுமையெல்லாம் நடத்தணும்னு கேள்விப்படவே இல்லை. கடவுளே, கேள்விப்படவே இல்லை.